என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கை பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. வசதி வாய்ப்பு இருந்தால் மயங்காதே, துன்பம் இருந்தால் வருந்தாதே. எல்லா செல்வங்களையும் நிரந்தரமாக எவருக்கும் இறைவன் வழங்குவதில்லை. ஏற்றம் என்பது இறைவன் வழங்கும் பரிசு. இரக்கம் என்பது அவன் செய்யும் சோதனை. நீ நினைப்பது எல்லாமே நடந்துவிட்டால் தெய்வத்தை நம்ப மாட்டார். எப்போது நீ போடும் திட்டம் தோல்வியுறுகிறதோ அப்போது உனக்கு மேலானவன் அதை நடத்துகின்றான் என்பது பொருள். உனது வாழ்க்கை பூஜ்ஜியத்திலேயே ஆரம்பமாகிறது. அதற்கு முன்பக்கம் ஏதாவது எண் விழுந்தால் அது இறைவனின் பரிசு. பின்பக்கம் விழுந்தால் அவனுக்கு சோதனை. மேடும் பள்ளமுமாக வாழ்க்கை மாறி மாறி வந்தால் உனக்கு பெரிய வீழ்ச்சி இல்லை. ஒரே அடியாக உச்சிக்கு நீ போய்விட்டால் அடுத்து பயங்கரமான சரிவு காத்திருக்கின்றது என்பது அர்த்தம். வீழ்ச்சியில் கலக்கமோ எழுச்சியில் மயக்கமோ கொள்ளாதே. அடுத்த பாதை என்ன, பயணம் என்ன என்பது உனக்கு தெரியாது. எல்லாம் தெய்வத்தின் செயல் என்கிறார்கள் நம் முன்னோர்கள். துன்பத்தை சோதனை என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் உனக்கேன் வேதனை வரப்போகின்றது? அந்த சோதனையில் இருந்து உன்னை விடுவிக்கும்படி நீ இறைவனை வேண்டிக்கொள். காலம் கடந்தாவது அது நடந்தே தீரும். தர்மம், சத்தியம், நேர்மை, நியாயம் என்றுமே தோற்காது குழந்தையே. கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் பிறரை ஏமாற்றாதே. உன் வாழ்நாளிலேயே அதன் பலனை நீ காண்பாய். தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது. கலங்காதே. ஹரியும் நானே, சிவனும் நானே, உன் சாயியும் நானே. நான் இருக்க பயமேன் தங்கமே. பிறர் குற்றத்தை கண்டுபிடிப்பது வெகு சுலபம். ஆனால் தன் குற்றத்தை தானே அறிவதுதான் வெகு சிரமம் குழந்தையே. நீ கொடுக்க தொடங்கினால் அது வரத் தொடங்கிவிடும். அது அன்பு, செல்வம், மரியாதை, வலி என்று எதுவாக இருந்தாலும் சரி. உன்னை அதிகம் விமர்சிப்பவன் உன்னை கண்டு அதிகம் பயப்படுகின்றான் என்று அர்த்தம். மோசமான தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியம் உடையவர்களே மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை. காயப்படுத்திவிட்டு அதை நியாயப்படுத்தும் போதுதான் உனக்கு அதிகமாக வலிக்கின்றது. ஒருவரின் மனதில் நீ எவ்விடத்தில் இருக்கின்றாய் என்பதை ஒரு சிறிய சண்டையில் உன் மீது அவர்கள் வீசும் வார்த்தைகளில் தெரிந்துவிடும். காலத்தின் மதிப்பு தெரிந்தால்தான் வாழ்வின் மதிப்பு தெரியும். நாம் ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் செய்யும் உதவிக்கு உரிய நேரத்தில் உன்னை காத்திட ஒருவனை இறைவன் நிச்சயம் அனுப்புவார். எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு. அது உன் மதிப்பை உயர்த்தும். உன்னிடம் என்ன இருக்கின்றதோ அதற்கு நன்றியுடன் இரு. ஏனெனில் இங்கு பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் இழந்தது பொருளானால் தொலைத்த இடத்தில் தேட வேண்டும். நாம் இழந்தது நிம்மதியானால் தொலைத்த இடத்தில் தேடக்கூடாது குழந்தையே. ஒருவருடைய ஆசையை தூண்டிவிட்டு அவதிப்பட வைக்காதே. அவர்களுடைய வேதனை உன்னையும் வதைக்கும் என்றோ ஒரு நாள். கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது. சற்று நேரத்தில் அது தணிந்துவிடும். ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்திருக்கும். வாழும்போது புரியாத வாழ்க்கையை புரிந்தபோது வாழ முடியாது. காலத்தில் கற்றுக்கொள். கஷ்டமின்றி வாழலாம். சலனம் இல்லாத நீரில்தான் பிம்பம் தெளிவாக தெரியும். மனம் அமைதியாக இருந்தால்தான் புத்தியும் தெளிவாக இருக்கும். எதுவாகினும் கடக்க பழகு. எல்லாம் சிறிது காலம்தான். ஒருவரை தெரிந்து கொள்வதை விட புரிந்து கொண்டால் அந்த அன்பு ஆயுள் வரை நீடிக்கும். எது கிடைக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள். இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம். எதையும் சரியாக தேர்ந்தெடுக்க தவறினால் அனுசரிப்பதை தவிர வேறு வழியில்லை குழந்தையே. பெயரை கேட்டால் கூட ஞாபகம் வரக்கூடாது. அந்த அளவிற்கு மறக்க வேண்டும் பாசம் என்ற வேஷம் போட்ட துரோகிகளை. உண்மையாக இருப்பவருக்கு ஊரே பகையாகிவிடும். பொய்யானவர்களை ஊரே கொண்டாடும். ஏனெனில் இது கலியுகம். ஆனால் கடவுளின் பார்வையில் இவர்கள் எப்போதும் உயர்ந்திருப்பார்கள். பிடிவாதக்காரரிடம் வாதாடக்கூடாது. முடிவெடுத்தவரிடம் விவாதிக்க கூடாது. புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே கூடாது குழந்தையே. நாம் எல்லோரும் செய்யும் ஒரே தவறு நம்மை விட்டுவிட்டு பிறரை திருத்த முயற்சி செய்வதுதான். அழகில் கிடைப்பது சந்தோஷமில்லை, அன்பில் கிடைப்பது தான் உண்மையான சந்தோஷம். எதுவும் இல்லாமல் பிறந்து
எல்லாம் வேண்டும் என அலைந்து, எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து, உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து, உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதான் இந்த வாழ்க்கை. நல்ல எண்ணங்கள், நல்ல சொற்கள், நல்ல செயல்கள், நல்ல உறவுகள், நல்ல நட்புகள் இருந்தால் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். ஒரு பறவை தன் சிறகுகளையே நம்புகின்றது, அமர்ந்திருக்கும் கிளையை அல்ல. உன்னை நம்பு, உனக்கான வெற்றி நிச்சயம். நம் வெற்றியின் போது கைத்தட்டும் பல விரல்களை விட தோல்வியின் போது கை கொடுக்கும் நண்பனின் ஒரு விரலே சிறந்தது குழந்தையே. வாழ்க்கையில் நல்லது நடந்தால் பெருமைக்கொள், நடக்கவில்லையா அதைவிட அதிகமாக பெருமைக்கொள். ஏனென்றால் நாளை அதைவிட சிறப்பாக நடக்கும். மனிதனைத் தவிர பிற உயிர்கள் ஒருபோதும் தன் குணங்களையும் இயல்புகளையும் மாற்றிக்கொள்வதே இல்லை. மன்னிக்க மற்றும் கற்றுக்கொள். ஏனென்றால் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மால் நேசிக்கப்பட்டவர்களே. துன்பம், துயரம், கவலை நீங்கட்டும். அன்பு, பலம், செல்வம் பெருகட்டும். வாழ்வில் என்றும் மகிழ்ச்சி, நிம்மதி நிலைக்கட்டும். விடியும் என்ற எண்ணத்தில் உறங்க செல்லும் நீ, முடியும் என்ற எண்ணத்தோடு எழுந்திரு. அனைத்தையும் வாழ்க்கையில் சாதிக்கலாம். எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஒருவனை யார் கைவிட்டாலும் அவன் நம்பும் கடவுள் அவனை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. எப்போது நீ நினைத்தாலும் அப்போதே நான் உனக்கு காட்சியளிப்பேன். வாகனத்தில் வலம் வருவேன், கடைகளிலே காட்சியளிப்பேன். பாடலாக நான் வருவேன், பட்சிகளாய் பறந்து வருவேன், விலங்குகளாய் அருகில் நிற்பேன். கருணையோடு நீ கண்டால் காற்றாக கூட நான் வருவேன் தங்கமே. எங்கிருந்தாலும் நீ என்னை நினைக்கும் போது உன் அருகில் இந்த சாகி இருப்பேன். சொர்க்கத்தை தேடி நீ செல்ல வேண்டாம், உன்னை தேடி சொர்க்கம் வரும். நீ சாகியை நாடி சென்றாய். எதை நினைத்தும் வருந்தாதே, மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கின்றது. விரைவில் பணத்தேவைகள் பூர்த்தியாகும். துன்பத்தில் இருந்து விடுவிக்கப்படுவார். நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் இறைவன் செயல். நடக்கப் போவதும் அவன் அருளால்தான். ஏன் வீணாக குழப்பம்? நடந்ததை பற்றி வருத்தமும் வேண்டாம், நடக்கப் போவதை பற்றி கவலையும் வேண்டாம். அனைத்தையும் இந்த சாகியப்பா பார்த்துக் கொள்வேன். நிச்சயமாக நல்ல முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது தங்கமே. உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும். நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும். சங்கடம் கொள்ளாதே, நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக. 10 பேருக்கு உதவி செய்து கிடைக்கும் புண்ணியத்தை விட ஒருவருக்கு கூட கெடுதல் நினைக்காமல் கிடைக்கும் புண்ணியம் மகத்தானது குழந்தையே. நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருப்பேன். எல்லாம் ஒரு நாள் மாறும், நல்லதே நடக்கும். கலங்கி நிற்காதே, எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே. உன் சாயி நான் உன்னுடன் இருக்கும் வரையில் உன் பக்கம் எதையும் தீண்ட விடமாட்டேன். கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கப் போகின்றேன். அதனால் எந்த கவலையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் அப்பா இருக்கின்றார் என்று தைரியமாக இரு தங்கமே. வெயில் காலத்தில் சூரியனை திட்டுபவர்கள்தான் மழை காலத்தில் அதை அழைக்கின்றார்கள். அதேபோல் இன்று உன்னை வெறுத்தவர்கள் நாளை உன்னை தேடி உன் இருப்பிடம் வருவார்கள். அதுவரை பொறுத்திரு, வெற்றி நிச்சயம். அடுத்தவருக்காக நீ விளக்கை ஏற்றும் பொழுது உன்னுடைய பயண பாதையும் வெளிச்சமாகின்றது. தாயின் அன்பிற்கு இணையானது ஏதும் இல்லை. கடவுளும் தன் அடியவர்கள் மீது தாய் போல அன்பு செலுத்துகின்றார். எத்தனை நபர் நீ நினைத்தது நடக்காது என்று கூறினாலும் அதை பற்றி எல்லாம் கவலை கொள்ளாதே. உன் சாயப்பாவிடம் சொல், நடத்தி கொடுப்பது என்னுடைய கடமையாகும். அதனால் கவலைகளை விட்டு தைரியமாக இரு குழந்தையே. என்னை வணங்குபவன் அடுத்தவனுக்கு கெடுதல் செய்ய மாட்டான். அப்படி செய்தால் அவன் என் குழந்தையே இல்லை. உன்னை யார் ஏமாற்றினாலும் கவலை கொள்ளாதே. நான் இருக்கின்றேன் உனக்காக. உனக்கான பாதையை நான் மாற்றி அமைக்கின்றேன். தைரியமாக இரு, என் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைப்பேன். போனது போனதாகவே இருக்கட்டும். யாரையும் நம்பாதே. உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயம் இந்த சாகி உதவி செய்வேன். உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும். உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும். இந்த சாயப்பா ஒருபோதும் வாக்கு தவறுவதில்லை. நீ என் படத்தை பார்க்கும் பொழுது என் முழு தரிசனமும் உனக்கு கிடைக்கிறது. நீ எதிர்பார்க்கும் அனைத்து நல்ல காரியங்களும் சிறப்பாக நடக்கும். என் வாக்கு பொய்யானது இல்லை குழந்தையே. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன்.
கவலைப்படாதே. 2 நாட்களில் கவலையில் இருந்து விடுபடுவாய். உணவு தானம் செய். மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் வாழ்வில் எது நடந்தாலும் அதற்கு காரணம் நான் மட்டுமே என்று புரிந்து அந்த பிரச்சனையை சிந்தித்துப் பார். நான் யார் என்பதை முழுவதுமாக உணர்ந்து கொள்வாய். என் பிள்ளையை நான் தேவையில்லாததை நினைக்க ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. நீ இப்போது என்னிடம் கேட்பது நான் உனக்கு காட்டியதுதான். ஆகையால் காட்டிய எனக்கு நிறைவேற்ற வழியும் தெரியும். அதற்கான வழி விரைவில் உன்னை வந்தடையும். நீ கலங்காமல் இரு தங்கமே. உனக்கு நான் பலமுறை சொல்லிவிட்டேன், நீ விரும்பியது உடனே நடக்காது என்று. ஆனால் நீயோ என் மேல் கோபப்படுகின்றாய். எந்த ஒரு செயலுக்கும் 2 பக்கமும் யோசித்துப் பார். நம்பிக்கை என் மீது வைத்து பொறுமையுடன் இரு. நல்லதை நடத்தி வைக்க நான் இருக்கின்றேன். அஞ்சாதே தங்கமே. என் தங்கமே, இன்று மஞ்சள் நிறத்தை அணிந்து கொள். நான் ஏன் இதை சொல்கின்றேன் என்று இன்று என் துவாரகா மாயிக்கு வந்த பிறகு உனக்கு தெரியும். என் பிரசாதத்தை உட்கொள் குழந்தையே. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். யார் வெறுத்தால் என்ன, யார் விலகினால் என்ன, இறுதி வரை உன்னுடன் வருவதற்கு உன் சாகி நான் இருக்கின்றேன். உன்னுடைய பாக்கிய காலம் நெருங்குகின்றது. வீணாக துவண்டு விடாதே. கையை கழுவுவது எவ்வளவு சுலபமோ அவ்வளவு சுலபமாக உனக்கு செல்வம் வந்து சேரும். பெரும் செல்வத்திற்கு அதிபதி ஆவார். எனக்கு அறுசுவை உணவை படையலிட்டு நீ திருப்தி அடைவதை விட இல்லாத வறியோர், வாயில்லா ஜீவராசிகள் ஆகியோருக்கு உணவளிப்பதால் நான் திருப்தி அடைந்து உன்னை மிகவும் நெருங்குகின்றேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. உனக்கு மனநிறைவு கிடைக்கும். கலங்காதே தங்கமே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.